ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ 13ஆம் தேதி சனிக்கிழமை எடுத்தது. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அப்லோட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு என்ன தேவையோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணுறதுக்கும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சர்பக்கோலம் எல்லாமே போட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் அபிஷேகம் பண்ணியாச்சு. மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, எனக்கு இப்படி தான் பண்ண தெரியும். எனக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 2வது அபிஷேகம் பார்த்திங்கன்னா தயிரில் பண்ணினேன். யாரெல்லாம் 48 நாள் விரதம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் பன்னீர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பன்னீர் வாங்கிட்டு வந்து அதில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் அபிஷேகம் தான் பண்ணினேன். அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு சாமி அலங்காரம் பண்ணியாச்சு. அலங்காரம் பண்ணி வச்சு அந்த விளக்கு சர்பக்கோல விளக்கும் ரெடி பண்ணிட்டேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்பக்கோலம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் பால் காய வச்சு பாலும் வச்சாச்சு, விளக்கும் ஏற்றி கோலத்து மேலே வச்சாச்சு. அப்புறம் சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்ட்டு அரிசி பருப்பையும் ஊற வச்சாச்சு. அப்புறம் மயிலை பார்க்கலைன்னா எப்படி, அப்புறம் மயில் சாரையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம்லாம் தட்டி போட்டு அதுக்கப்புறம் முந்திரியெல்லாம் வறுத்தாச்சு. சாப்பாடை விசில் விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா குழஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டு கிளறியாச்சு. அதுக்கப்புறம் பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு நம்ம சக்கரை பொங்கலை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொங்கணகிரி முருகன் கோயிலுக்கு தான் எப்பயுமே போவோம். அதே மாதிரி கொங்கணகிரி முருகன் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கோயிலை சுற்றி வர சொல்லுவாங்க. இந்த கோயில் என்னோடய ஃபேவரட் கோயில்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா சுற்றி வந்துட்டு அப்புறம் அன்றைக்கி சாட்டர்டே நான் எப்போவுமே சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போடுவேன். அப்புறம் சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சக்கரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.